ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரஹஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 45வது ஸ்லோகம். அராலை ஸ்வாபாவ்யாத் அலிகலபசஸ்ரீபி அலகைஹி பரீதம் தே வக்த்ரம் பரிஹசதி பங்கேருஹருச்சிம் தரஸ்மேரே யஸ்மின் தசனருச்சி கிஞ்சல்கருச்சிரே சுகந்தௌ மாத்யந்தி ஸ்மரதஹன சக்ஷு மதுலிகஹ. சென்ற 44வது ஸ்லோகத்தில் அம்பாளின் அடர்ந்த கரிய கூந்தல் பற்றியும் அதன் நடுவில் அழகு வழியும் வகிடு பற்றியும் அதில் பிரகாசிக்கும் குங்குமத்தை பற்றியும் வர்ணித்திருந்தார் பகவத்பாதாள். அம்பாளின் இந்த சௌந்தரியத்தை உபாசிப்பவன் யோக க்ஷேமங்கள் அருளப்படுகிறான் என்றும் பல ஸ்ருதியில் கூறியிருந்தார். இந்த 45வது ஸ்லோகத்தில் அம்பாளின் முன்னெற்றியை வியாபித்திருக்கும் சுருண்ட கேச அழகை வர்ணிக்கிறார். தாமரை புஷ்பம் போன்ற அம்பாளின் வதனத்தை சுற்றி வரும் குட்டி வண்டுகள் போல முன்னெற்றி கேசங்கள் சுருண்டு சுருண்டு விளங்குகிறது என்று வர்ணித்திருக்கிறார் பகவத்பாதாள். இனி ஸ்லோகமும் அதன் அர்த்தங்களும். அராலை ஸ்வாபாவ்யாத் அலிகலப ஸ்ரீபிஹி அலகைஹி. ஹே தேவி, இயற்கையாகவே காந்தியுடைய சுருண்ட உன் முன்னெற்றி கேசங்களால் பரீதம் தே வக்த்ரம் பரிஹசதி பங்கேருஹருச்சின். சூழப்பட்ட உனது முகமானது தாமரை புஷ்பத்தை பரிஹசிப்பது போல் உள்ளது. தரஸ்மேரே யஸ்மின் தசனருச்சி கிஞ்சல்க ருச்சிரே சுகந்தவ். புன்சிரிப்புடன் கூடிய உன் பற்களின் வரிசை மணமுள்ள தாமரை இதழ்கள் போல அழகாக விளங்குகிறது. மாத்யந்தி ஸ்மரதஹன சக்ஷுஹு மதுலிகஹா. மன்மதனை எரித்த பரமசிவனின் கண்கள் உன் முக லாவண்யத்தை கண்டதும் மது அருந்திய தேனீக்கள் போல் மயங்கி விடுகின்றன. அதாவது முன்னெற்றியில் உள்ள சுருண்ட கேசத்தால் முக அழகு மேலும் கூடியிருப்பதும் உன் பல்வேறு வரிசை கொஞ்சமாக தெரியும்படி உன் புன்சிரிப்பின் அழகையும் கண்டு மயங்கும் பரமசிவனையும் அழகாக வர்ணித்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதாள். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசா என்று லலிதா சஹஸ்ரநாமம் இதையே
58வது ஸ்லோகத்தில் கூறுகிறது. தேவியின் முகம் மலர்ந்த தாமரை புஷ்பம் போல் பிரகாசிக்கின்றதாம். அந்த தாமரை மலரில் தேனை பருக வரும் குட்டி வண்டுகள் போல அழகான சுருண்ட முன்னெற்றி கேசங்கள் விளங்குகிறதாம். தாமரை இதழ்கள் போல் விரியும் அம்பாளின் புன்சிரிப்பில் காந்தியுடைய பல்வரிசைகள் காணப்படுகிறதாம். இப்படி தேவியின் முக அழகை கண்ட பரமசிவனின் கண்களோ வண்டுகள் போல் தேவியின் முகத்தை சுற்றி சுற்றி வருகின்றனவாம். அப்பொழுது பகவத்பாதாள் கூறுகிறார், இதை நான் காணும்போது பரமசிவனின் கண்கள் மன்மதனை எரிக்கவில்லை, மாறாக மன்மதன்தான் காம வலையில் பரமேஸ்வரரை சிக்க வைத்து விட்டான் என்று தோன்றுகிறது என்கிறார். தேவி மேல் மோகத்தை உண்டு பண்ணிவிட்டான் என்று அவருக்கு தோன்றுகிறதாம். இப்படி அம்பாளுடைய சுருண்ட கேசம் குட்டி வண்டுகளுடனும் புன்சிரிப்புடன் கூடிய முகம் மலர்ந்த தாமரை பூவிற்கும் பல்வரிசைகள் சின்ன சின்ன தாமரை இதழ்களுக்கும் பரமேஸ்வரனின் கண்கள் தேன் பருகும் வண்டுகளாகவும் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதாள். இந்த ஸ்லோகத்தை தியானம் செய்பவர்கள் மகாலட்சுமியின் பூர்ண கட்டாட்சத்தை பெறுவர் என்று ஆசீர்வதிக்கிறார் பகவத்பாதாள். ஓம் தத் சத்து. இனி 46வது ஸ்லோகம், நெற்றி வர்ணனை. லலாட்டம் லாவண்ய த்யுதி விமலம் ஆபாதிதவயத் த்விதீயம் தன்மன்யே மகுடகட்டிதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசாத் உபயமபி சம்பூய சமிதः சுதாலே பஸ்யூதிः பரிணமதிராகாஹி மகரஹ. சென்ற 45வது ஸ்லோகத்தில் அம்பாளின் நெற்றியில் கேசங்கள் சுருண்டு புரளும் அழகை வர்ணித்த பகவத்பாதாள் 46வது ஸ்லோகத்தில் அம்பாளின் நெற்றியை வர்ணிக்கிறார். அளவிட முடியாத சௌந்தரியம் பெற்ற அம்பாளின் நெற்றி அமைப்பு கவிழ்ந்திருக்கும் நிலா போல், அதாவது கீழ் நோக்கி இருக்கும் சந்திர கலையாக தெரிகிறதாம். மேலும் அம்பாளின் கிரீடத்தில் ஒரு சந்திரக்கலை இருக்கிறது, அது மேல் நோக்கிய நிலையில் உள்ளது. இப்படி நெற்றியானது கீழ் நோக்கிய சந்திரக்கலை போலவும் கிரீடத்தில் உள்ள சந்திரக்கலை மேல் நோக்கியும் உள்ளது. இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்ந்தால் பௌர்ணமியில் வரும் பூரண சந்திரனாகி விடுமல்லவா என்று பகவத்பாதாள் அம்பாளின் நெற்றி அழகை வர்ணிக்கும் ஸ்லோகம் இது. இனி ஸ்லோக வரிகளும் விளக்கமும். லலாட்டம் லாவண்ய த்யுதி விமலம் ஆபாதி தவயத்து. தாயே, அழகுமிக்க லாவண்யமான உன் நெற்றியானது நிர்மலமான நிலவு போன்று பிரகாசிக்கின்றது. த்விதீயம் தன்மன்யே மகுடகட்டிதம் சந்திர சகலம். உன் கிரீட்டத்தில் இருப்பது இரண்டாவது சந்திர பிம்பம் என்று நினைக்கிறேன். விபர்யாச ஞாசாத் உபயமபி சம்பூய சமிதः. சிரசில் இருக்கும் சந்திரனும் நெற்றியாக இருக்கும் அர்த்த சந்திரனும் விபர்யாசன்யாசாத் வித்தியாசமான வளைவுகளை கொண்டிருக்கிறது. ஒன்று கீழ் நோக்கி மற்றொன்று மேல் நோக்கி வளைந்திருக்கிறது. இந்த இரண்டையும் சரியாக பொருத்தினால் சம்பூய சமிதக, சரியாக பொருத்தினால் சுதாலேப ஸ்யூதிஹி பரிணமதி ராகா ஹிமகரஹ, அமிர்தத்தால் நனைக்கப்பட்ட பூரண சந்திரனாக பரிணமதி, அவை பரிமளிக்கும்.
என்று பகவத் பாதாள் அம்பாளின் நெற்றி கீழ்நோக்கி வளைந்த சந்திர கலை போல் விளங்குவதாகவும், கிரீட்டத்திலோ நிஜமான சந்திரக்கலை மேல் நோக்கி வளைந்திருப்பதாலும் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்தால் முழு நிலவாக விளங்கிவிடும் என்று பகவத் பாதாள் வர்ணிக்கிறார். இவ்விதம் இரண்டு கலையை சேர்த்து பூரண சந்திரனாக வழிபடுபவர்களுக்கு அமாவாசையிலும் பூரண சந்திரனை காண்பார்கள். அதாவது அவர்கள் மனதில் என்றுமே பூரண சந்திரன் போன்ற பிரகாசமாக இருக்கும். ஸ்ரீவித்யா உபாசகரான தேவியின் மிக அத்தியந்த பக்தரான அபிராமி பட்டர் தன் தியானத்தில் அம்பாளை பூரண நிலவாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார். அதனால்தான் அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று கூறிய கதையும், அதனால் உண்டாகிய அபிராமி அந்தாதி என்கிற 100 பாடல்களும் வந்ததை நாம் அறிவோம். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் மனக்கட்டுப்பாடு உடையவர்களாகிறார்கள். புத்திர சந்தானம் அருளப் பெறுவர் என்று கூறப்படுகிறது. ஓம் தத் சத்து. இனி 47வது ஸ்லோகம். புருவங்களின் வர்ணனை. ப்ருவௌ புக்னே கிஞ்சித் புவன பயபங்க வ்யசனினி த்வதீயே நேத்ராப்யாம் மதுகர ருச்சிப்யாம் த்ரிதகுணம் தனுர்மன்யே சவ்யே தரகர கிருஹீதம் ரதிபதேஹ பிரகோஷ்டே முஷ்டௌ ச ஸ்தகயதி நிகூடாந்தரமுமே. சென்ற 46வது ஸ்லோகத்தில் சந்திர கலை போல் விளங்கும் அம்பாளின் நெற்றி பிரதேசத்தை ஆச்சாரியால் வர்ணித்தார். இந்த 47வது ஸ்லோகத்தில் அந்த அழகிய நெற்றியில் விளங்கி வரும் வளைந்த 2 புருவங்களை தன் கவித்திறமையினால் அழகாக வர்ணிக்கின்றார் பகவத் பாதாள். அம்பிகையின் புருவங்கள் மன்மதனுடைய வில்லுக்கு சமமாக உள்ளதாம். மன்மதனின் வில்லிற்கு 4 கயிறாக இருப்பது வண்டுகள் என்று தனுர் பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி என்கிற 6வது பாடலில் மன்மதனின் புஷ்ப வில்லிற்கு மௌர்வி, அதாவது வண்டுகளின் வரிசை 4ஆக இருக்கிறது என்று படித்தோம். இதன்படி மன்மதனின் வில்லாக பாவிக்கப்படும் தேவியின் புருவங்களுக்கு 4 கயிறாக விளங்குவது அம்பாளின் நீண்ட கண்களின் கருவண்டுகள் போன்ற விழிகள்தான். இந்த வண்டுகள் போன்ற கண் விழிகள் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறது. இது புருவமாகிய வில்லை இணைக்கும் 4 கயிறு போன்று இருக்கிறதாம். அம்பாளின் மூக்குத்தண்டு பகுதி மன்மதனின் முழங்கை போன்று உள்ளது. வில்லை பிடித்திருக்கும் அவனது முஷ்டி போன்று உள்ளது அம்பாளின் புருவத்தின் நடுபாகம் என்கிறார் ஆச்சாரியால். இப்படி அம்பாளின் பிறை சந்திரன் போல் விளங்கும் நெற்றியை அலங்கரிக்கும் 2 புருவங்களையும், அதன் கீழ் சஞ்சரிக்கும் கருவிழிகளையும், அதை தாங்கும் மூக்குத்தண்டையும் இணைத்து ஸ்லோகமாக அருளியிருக்கிறார் பகவத் பாதாள். இதற்கு அவர் எடுத்துக்கொள்ளும் உதாரணம் மன்மதனின் வில், 4 கயிறாக விளங்கும் அவனுடைய கருவண்டுகள், அவனுடைய முழங்கை, அவனுடைய முஷ்டி, இவற்றை கொண்டு அம்பாளின்
புருவ அழகை வர்ணித்திருக்கிறார் பகவத் பாதாள். இனி ஸ்லோகமும் அதன் அர்த்தமும். ப்ருவௌ புக்னே கிஞ்சித் புவன பயபங்க வியசனினி த்வதீயே. சகல லோகங்களுக்கும் இருக்கும் பயத்தை போக்கும் சக்தி உடையவளே, கீழ் நோக்கியபடி கொஞ்சம் வளைந்த த்வதீயே உன்னுடைய ப்ருவௌ புருவங்களானது நேத்ராபியாம் மதுகர ருச்சிபியாம் திருத்தகுணம் வண்டுகள் போல் அழகுடன் கூடிய கண் விழிகளால் திருத்தகுணம் நான் ஏற்றப்பட்டது போலவும் தனுர் மன்யே சவ்யே தரக்கர கிருஹீதம் ரதிபதேஹே வலது கையால் பிடிக்கப்பட்டு இருக்கும் ரத்தியின் பதியான மன்மதனின் வில்லாக நான் நினைக்கிறேன். உன் புருவங்கள் மன்மதனின் வில் போன்று இருக்கிறது என்கிறார். பிரகோஷ்டே முஷ்டௌச்ச ஸ்தகயதி நிகூடாந்தரமுமே. முழங்கையின் முடிவு பகுதியான முஷ்டியானது வில்லின் நடுபாகத்தை மறைப்பது போல் உன் இரு புருவங்களின் நிகூடாந்தரம், அதாவது நடுபாகமாக நினைக்கிறேன் என்கிறார். அதாவது வில்லின் நடுபாகம் கையால் பிடிக்கப்படும் பொழுது அது மறைக்கப்படும். அதுபோல வளைந்த இரு புருவங்களுக்கு இடையே உள்ள வெற்று இடம் தோற்றமளிக்கிறது என்று தான் நினைப்பதாக கூறுகிறார். இப்படி தேவியின் புருவங்கள் மன்மதனின் வில்லாகவும் கருவிழிகள் நான் கயிறாகவும் உருவகப்படுத்தி வர்ணித்திருக்கிறார் பகவத் பாதாள். இவ்விதம் தேவியினுடைய புருவத்தை உபாசிக்கின்ற பக்தர்களுக்கு சகல காரிய ஜெயம் உண்டாகும் என்று பல ஸ்ருதியில் கூறப்பட்டிருக்கிறது. ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதா மோக பாண சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுலசுந்தரீம் வந்தே. ஸ்ரீவித்யாதீசரச்சிதச்சூர்ணிகா ஸ்ரவணபட்டனானந்திதானாம் சம்பிராப்தித ஆயுராரோக்ய சௌந்தர்ய வித்யா புத்தி புத்திரபௌத்திரகளத்ரை ஐஸ்வர்யாதி சகல சௌக்கியப்ரதே ஸ்ரீ திரிபுவனேஸ்வரி ஸ்ரீமத் கமலாம்பிகே பராசக்தே மாதः நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பாஹி மாம் பாஹி மாம் பாஹி மாம் தேவி துப்யம் நமः.